வெல்கம் டு enlighten class. எப்படி சொல்றது, எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு how to say அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொலோக்கியலாக பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. இதில் வந்து கிராமட்டிக்கலாக பார்த்தா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஆனால் பேச்சு வழக்குக்கு இதை வந்து இங்கிலீஷில் பயன்படுத்துவாங்க. how to say, ஹவுனா எப்படி, to say அப்படின்றது சொல்வது அப்படின்னு வரும். இது ஒரு காமன் சென்டென்ஸ். சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை நமக்கு மூத்தவங்கள சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். பீனா இருங்க, ஹாப்பினா சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். சீக்கிரம் போ அப்படி இல்லைன்னா விரைவாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஃபாஸ்ட். கோனா போ அப்படின்னு அர்த்தம், ஃபாஸ்ட்னா சீக்கிரமா. முயற்சி செய்து பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை இட் ஆன் அப்படின்னு சொல்லணும். ட்ரை பண்ணுறது அப்படின்னா முயற்சி செய்கிறது. அவ உள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை மரியாதையாக சொல்கிறதுக்கு அவங்க உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் she is not in அப்படின்னு சொல்லணும். ஷீனா அவள், இன் அப்படின்றது உள்ளே அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இன்னுக்கு முன்னாடி நாட் இருக்கிறதுனால உள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சு. இப்போ அதுவே அவள் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லணும்னா she is out அப்படின்னு சொல்லலாம். நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will do it அப்படின்னு சொல்லணும். ஐனா நான், will do அப்படின்றது செய்வேன் அப்படின்ற அர்த்தம் வரும். இட்னா அதை. நான் தடுமாறினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I tripped அப்படின்னு சொல்லணும். ட்ரிப்டு அப்படின்றது தடுமாறுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு verb. தடுமாறினேன் பாஸ்டில் இருக்கிறதுனால ட்ரிப்டு. அதுவே ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா ட்ரிப் அப்படின்னு வரும். அமைதியாக இருங்க, பி குவாய்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸ் அடிக்கடி டீச்சர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். பீனா இருங்க அப்படின்ற அர்த்தம் வரும். குவாய்ட் அப்படின்றது அமைதியாக அப்படின்னு வரும். எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு how did you say ஹவுனா எப்படி, did say அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வர்றதுக்கு ரெண்டும் சேர்ந்து சொன்னீர்கள் அப்படின்ற அர்த்தம் வரும். யூனா நீங்கள். நான் ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு, இப்போ எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா நீ வர வேணாம், நீ இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, நான் ஏன் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன்லையும் நான் ஏன் இல்லை, இப்போ ஏதாவது ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கோம், அந்த ஃபோட்டோவில் சின்ன வயசு ஃபோட்டோ, அதில் நீங்கள் இல்லை அப்படின்னா நான் ஏன் இல்லை அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தியில் அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்றதை பார்க்கலாம். why not me அப்படின்னு கேட்கணும். இன்றைக்கி பார்த்த 11 சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தமிழில் வரையிலே அடுத்து இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.